பிரிட்ஜ் பாருங்க நல்லா இருக்கு. ஹைதராபாத்தில் அந்த ஹைடெக் சிட்டியில் இருக்கும் அந்த மாதிரியே இருக்கு. நிறைய ஷாப்பில் முல்பகலு வெண்ணெய் தோசை, முல்பகலு தோசை கார்னர் அப்படின்னு இருக்குது பாருங்க. அதான் முல்பகல் தோசை கார்னர். சென்னை 228, சித்தூர் 66 kilometers. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோனு. மலையே தான் குடஞ்சி உள்ள இறங்குற மாதிரி இருக்குது. அதனால நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த தொப்பூர் கண்வா இருக்குல்ல, அதே மாதிரியே இருக்காது. ராணிப்பேட் வரைக்கும் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்காது. ஏதோ ஃபேக்ட்ரியிலேருந்து வர புகையை பாருங்களா, கரும் புகை ஏதாச்சும் எரியுதா? ஆயல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம பெங்களூரில் இருக்கவங்க பெங்களூர் டு சென்னை ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வயா நம்ம சித்தூர் போக போகிறோம். யூஸ்வலாக வந்து ஒசூர் போயிட்டு கிருஷ்ணகிரி, வேலூர் அப்படி தான் போயிட்டு போவோம். இப்போ வந்து நம்ம சித்தூர் வழியாக வந்து போக போகிறோம். ஸோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. நம்ம பெங்களூர் சிட்டியில் மெயினில் வரணும் அப்படின்னா வந்து இந்த சித்தூர் ரோடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஊர்லேருந்து நாங்கள் வரும்போதும் வந்து சித்தூர் வழியாக தான் வந்தோம். அந்த ரோட் ட்ரிப் வீடியோ வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க போகலாம். டைம் வந்து கரெக்டாக 12 o'clock ஆகுது. ஒரு 6.5 hours ஆகும்னு போட்டு இருக்குது. நம்ம லஞ்செலாம் எடுத்துகிட்டு போக எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாமா. இதுதான் வந்து உல்சூர் லேக். நேற்று கூட இங்கே தான் வந்து சும்மா ஒரு வாக் மாதிரி வந்தோம். போஷ்கார். அங்கே ரோடு ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மறுபடியும் லேக்கை வந்து நம்ம அப்படி சுற்றிட்டு போகாமல் வந்த வழியே போயிட்டு இந்த பக்கமாக சுற்றிட்டு போனோம். அவ்வளோதான், நம்ம இந்த சித்தூர் ரோடு பிடிச்சிட்டோம். இதான் வந்து ஓல்டு மெட்ராஸ் ரோடு. அப்படியே வந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா வந்து ஒஸ்கோட் வரும், அப்படியே கோலாறு, அப்புறம் அப்படியே சித்தூர், ராணிப்பேட் போயிட்டு வேலூர் ரோடு பிடிச்சி சென்னை போக வேண்டியதுதான். ஒரு இடத்துல மாத்திரம் டைவர்ஷன் இருந்துச்சு, ரோடு பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் சுற்ற வேண்டியதாக ஆயிடுச்சு. நம்ம பெங்களூர் சிட்டிலேருந்து இந்த ஓல்டு மெட்ராஸ் ரோடு பிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், அப்படியே ஒரே ரோடு. அதோட நம்ம ராணிப்பேட்டில் போயிட்டு வேலூர் ரோடு பிடிச்சா போதும். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு இந்த ரூட்டில் வந்தோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. அந்த நம்ம வேலூர் பெங்களூர் ரோடுனா கூட ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், சில இடத்துல ரோடெலாம் நல்லா இல்லாமல் கூட இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரிட்ஜ் பாருங்க நல்லா இருக்கு. ஹைதராபாத்தில் அந்த ஹைடெக் சிட்டியில் இருக்கும் அந்த மாதிரியே இருக்கு. இன்னும் சித்தூர் 155 கிலோமீட்டர், கோலார் 44 கிலோமீட்டர். ஒரு டைவர்ஷன் இருக்கு, பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு.
ஃபஸ்ட்டு டோலு ஹொஸ்கோட்டேக்கு முன்னாடி. இது வந்து 50 ருபீஸு. இப்போ பெட்ரோலும் போட்டாச்சு. இங்கே வந்து 1 லிட்டர் 102.90. அங்கே வந்து 101 பாயிண்ட் சம்திங்கு. ஒரு ரூபா அந்த மாதிரி அதிகமாக இருக்குது. வீடியோ எண்டில் வந்து நான் எவ்வளோ டோல் ஆச்சு எவ்வளோ பெட்ரோல் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஹொஸ்கோட்டே வர வரைக்கும் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அது வரைக்கும் சிட்டி லிமிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும். சென்னை இன்னும் ஒரு 270 கிலோமீட்டர் இருக்குது. கோலார் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். வானம் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெயில் காயுது, மாறி மாறி இருக்குது. 2 டேஸாக பெங்களூர்லேயும் பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து க்ளவுடியாக இருந்தது. ஈவினிங்கில் வந்து லைட்டாக மழை பெஞ்சது. நேற்றும் அப்படி தான். நேற்று கொஞ்சம் வெயிலாகவே இருந்தது பகலில். ஈவினிங்கில் லைட்டாக மழை தூரிச்சு. டெய்லி சாயந்தரத்தில் கொஞ்சம் மழை தூரும் போல் இருக்குது. சென்னையில் தான் எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது. சென்னையில் மட்டும்தான் மழையே பெய்ய மாட்டேங்குது. ரோடு பார்த்தோம்னா வந்து 4 லேன் தான். ஒரு சில இடத்துல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சித்தூர் வரைக்கும், சித்தூர் கொஞ்சம் முன்னாடி தாண்டி வரைக்கும் 4 லேனாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ராணிப்பேட் போகிற வரைக்கும் ரோடு நல்லா இருக்காது. அகெயின் வெள்ளூர் டு சென்னை ரோடு தெரியும்ல, அங்கேயோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. போய் பார்க்கலாம். கோலார் வந்துட்டோம். டைம் 2 o'clock ஆகுது. இது வந்து மில்க் அண்ட் சில்க் சிட்டின்னு சொல்கிறாங்க. கேஜிஎஃப் எல்லாம் போனோன்னா வந்து அப்படியே உள்ளே போனோம். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? ஆமாம், இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும் கேஜிஎஃப்லாம். இன்னும் லஞ்சு சாப்பிடல, பசிக்கல. பசிச்ச பிறகு எங்கேயாவது பார்த்து சாப்பிட்டுக்கலாம். அங்கே கர்நாடகாலலாம் பார்த்தோம்னா நிறைய உடுப்பி ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் ராமேஸ்வரம் கஃபே அதெல்லாம் இருக்குது. அதனால ஃபுட்டுக்கு வந்து எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் நேற்று கூட ஒரு உட்டீஸ்னு ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஃபுல் தாலி மீல்ஸ் மாதிரி. பூரி வந்து லஞ்சுக்கு தான் வைக்கிறாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கேயே தான் சாப்பிட்டோம் ஒட்டீஸில். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் பூரி இல்லை, லஞ்சுக்கு 2 பூரி வைக்கிறாங்க. பொங்கல் ஒரு கப்பு வைக்கிறாங்க. கேசரி, ஒரு மைசூர் போண்டாவா அந்த மாதிரி ஏதோ ஒரு போண்டா, அப்பளம், சாம்பார் எல்லாமே ஓகே தான். கூட்டு தான், பொரியல் தான் நல்லா இல்லை. பூசணிக்காய் பொரியல் போய் வச்சுருந்தாங்க. தொட்டுக்க மட்டும் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரசம், அவியல் மாதிரி ஏதோ இருந்தது. ஆனால் 200 ருபீஸு. நிறைய கொய்யாக்காய் கடையெல்லாம் இருக்குது. எல்லாமே பெரிய சைஸாக இருக்குது. எல்லாம் சின்ன சைஸாக அவ்வளோவா பார்க்க முடிய மாட்டேங்குது. பெருசு வந்து டேஸ்டாகவே இல்லை. இந்த முல்பகல்ன்ற ஊர். இங்கே வந்து தோசை ஃபேமஸ் போல். அந்த வெண்ணெய் தோசை எங்கே பார்த்தாலும் நிறைய ஷாப்பில் முல்பகலு வெண்ணெய் தோசை, முல்பகலு தோசை கார்னர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதான் முல்பகல் தோசை கார்னர். தோசை ஃபேமஸ்.
அடுத்த டோல்கேட்டு. நான் வந்து 180 சொன்னால, அது 180 இல்லை 90. ஆனால் அங்கே ஏதோ சிங்கிள் தான் 180 போட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை ஏதாச்சும் ஆஃப் ரேட் வாங்குறாங்களான்னு தெரில. அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம்தான், பார்க்கலாம். அன்றைக்கி இந்த ரோட்டில் 2-3 தான் வந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்குள்ளேயே வந்துடுச்சு 3rd டோலு. இருங்க, காரு ஜீப்பு சிங்கிள் ஜர்னி 17 தான் போட்டிருக்கு. டிடெக்ட் ஆகும்போது நான் சொல்கிறேன். ஒருவேளை ஆந்திரா டோலா இது? ஆந்திரா டோலா. சென்னை 228, சித்தூர் 66 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், கரெக்ட். இது ஜனகப்பள்ளி ஆந்திரா போல இருக்குது. இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம 3 ஸ்டேட் வந்து தொடுவோம். பெங்களூரு, ஆந்திரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு. பழமநேரின்ற ஊர் வந்திருக்கோம். டைம் வந்து 2:50 ஆகுது. இதுலேயே இந்த ரோட்லேயும் பார்த்தோம்னா வந்து நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. பட் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அது பெருசாக எங்களுக்கு தெரியல. இந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்த மாதிரி தெரியல. இப்போ தான் நிறைய தெரியுது. ஆனால் இந்த ரோடு ஃபுல்லாக சித்தூர் தாண்டினதுலேருந்தே 2 சைடும் நிறைய ஹோட்டல்ஸு. ஆமாம் ஆமாம். இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோனு. மலையே தான் குடஞ்சி உள்ள இறங்குற மாதிரி இருக்குது. அதனால நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த தொப்பூர் கண்வா இருக்குல்ல, அதே மாதிரி ஏரியா அது. டவுனில் இறங்குறது. ஆமாம் ஆமாம். இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த மாதிரி அவ்வளோ லாரி இங்கே போகிறது கிடையாது. இருந்தாலும் தேவையான அளவு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக தான் போட்ட மாதிரி பிரேக்கர்ஸ். எப்படி நிறைய ஏதாவது நடந்திருக்கும் இன்சிடென்ட்ஸு. மலை தான் சுத்தூரம். மாங்காய் தோப்பு, நிறைய மாங்காய் தோப்பில் பார்த்தோம்னா மாங்காய்லாம் அப்படியே கை கெட்டுற அளவுக்கே இருக்குது. ஆனால் பிரிச்சா வந்து அடிப்பாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு, அதான் நிறுத்தணும். சென்னை 180 கிலோமீட்டர், திருப்பதி 82, சித்தூர் 18 கிலோமீட்டர். இங்கே தான் அந்த காணிப்பாக்கம் டெம்பிள் கூட இருக்குது போல், 24 கிலோமீட்டர்ஸ். இங்கே வந்து இங்கே சாகாஸ் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு, இந்த மில்லட் குக்கீஸ், பிஸ்கெட்ஸ் இது மாதிரியெல்லாம் இருக்கும். போய் பார்க்கலாம் வாங்க. இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த கராச்சி பிஸ்கெட் இருக்கோம்ல, இந்த மாதிரி ஓஸ்மானியா பிஸ்கெட்டு, கேஷ்யூ நட்டு, டூட்டி ஃப்ரூட்டி, அது இல்லாமல் இந்த ஆயிலெலாம் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ராகி மால்ட்டு, பாதாம் மில்க், பிஸ்தா மில்க், சாக்லேட்டு, இன்ஸ்டன்ட் டீ மிக்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் ஹோட்டல் ஒன்று இருக்குது, டோலுக்கு முன்னாடி ஏபிஎஸ் ஹோட்டல்னு, போய் பார்க்கலாம். ஏபிஎஸ் ஹோட்டல்னு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நானே எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃபுட்டு. ஏபிஎஸ் ஹோட்டலில் இங்கே சாப்பிட்டது
ஆந்திரா மில்ஸில் பெரிய ஹோட்டலில் நம்ம சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருந்தது. பருப்பு பொடி, நெய், அப்புறம் பப்பு வச்சுருந்தாங்க, சாம்பார், ரசம், பீட்ரூட் பொரியல் பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸ்பைஸியாக நல்லா இருந்தது. அப்பளம் இருந்தது. அப்புறம் நாங்கள் எக் புர்ஜி எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தோம், அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு மீல் வந்து 90 rupees தான், அன்லிமிட்டெட் மீல்ஸு, வெஜ் மீல் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் போகிறத விட நாங்கள் இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இது ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுக்குமே சில பேர் வந்து சின்ன ஹோட்டல் போனாலே ஹைஜீனிக் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெரிய ஹோட்டலில் வந்து 100% ஹைஜீனிக்னு சொல்ல முடியாது, சின்ன ஹோட்டல் வந்து ஹைஜீனிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சு. நான்வெஜ் கூட நல்லா தான் இருக்கும் போல். கிரேவி கொடுத்தாங்க. அடுத்த டோல் 105 சித்தூருக்கு முன்னாடி கிரேவியும் கொடுத்தாங்க, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. மட்டன் அந்த மாதிரி சிக்கன் அதெல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும், ஸ்டாக் பண்ணிலாம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. சித்தூர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸு. ராணிப்பேட்டு இங்கேருந்து ஒரு 39 கிலோமீட்டர் ராணிப்பேட்டு. நல்லா இருக்கு ரோடு. ராணிப்பேட் 20 கிலோமீட்டர். இன்னும் கொஞ்சம் ரோடு ஒர்க் இந்த சைடு முடியல, அதனால சில டைவர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு 1 இயர்ல செம்ம சூப்பராகிடும் இந்த ரோடு. அப்புறம் ராணிப்பேட் வரைக்கும் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்காது. சென்னை இன்னும் 137 கிலோமீட்டர், ஸ்ரீபெரும்புதூர் 115 கிலோமீட்டர். இப்போ வந்து ஆந்திராலேருந்து தமிழ்நாடு பார்டருக்கு வந்துட்டோம். 2 பார்டர் கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம தமிழ்நாடு உள்ள வந்துட்டோம். செக் போஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த ரோடு 2 லேனு, கொஞ்சம் நல்லா தான் இருக்காது. நல்லா இருக்காதுன்னு இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. வாலாஜா டோல்கேட் இருக்குல்ல, அங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கேயே நேரம் பேசுறதுக்கு ஒரு ரோடு இருக்கும். அதுதான் இங்கே மிஸ் பண்ணிட்டோம். சென்னை ரோடு எப்படியோ பிடிச்சாச்சு. டைம் வந்து 4:50 ஆகுது. இன்னும் ஒரு 110 கிலோமீட்டர் நமக்கு சென்னைக்கு. இன்னும் ஒரு 2 hours.
வாலாஜா டோலு. நமக்கு வந்து ட்ரிப்போட லாஸ்ட் டோல். அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் டோல் வரும். நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து குன்றத்தூர் போகிறதுக்கு வந்து ரைட்டில் உள்ளே போயிடுவோம். இதுதான் லாஸ்ட் டோல் நமக்கு. ரோட்டில் நிறைய டைவர்ஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு வேற வீக்கெண்டா, சண்டே ஈவினிங்கு எல்லா வண்டியும் வந்து உள்ள போயிட்டு போகிறதுக்கே ஒரு இந்த மாதிரி டீவியேஷன்லேயும் லேட் ஆகும். காஞ்சிபுரம் வந்திருக்கோம். டைம் வந்து 5:40 ஆகுது. சண்டே டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் காலி ரோடாக இருந்தால் ஃப்ரீயாக போயிடுது. இந்த மாதிரி டைவர்ஷன் இருக்க இடத்துல ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. ஏதோ ஃபேக்ட்ரியிலேருந்து வர புகையை பாருங்களாம். கரும் புகை ஏதாச்சும் எரியுதா தெரியல. எவ்வளோ கருப்பாக இருக்கு. இந்த விசிபிலிட்டி இல்லையே. ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டோம். குன்றத்தூருக்கு நம்ம போகிறதுனால ரைட் எடுத்து இது உள்ளே போயிடலாம். டைம் வந்து 6:05 ஆகுது. இந்த ரோடு நல்லாயிருக்கும். 2 லேன் தான். சில இடத்துல ஒன்றும் குளியமாக இருக்கும். ஓகே, அந்த சைடு போனோன்னா டோல் வரும். அது பீக் டைம் வேறு, டிராஃபிக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணோன்னா இந்த ரோடு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான், வீடு வரப்போகுது. எப்போ நம்ம டைம் வந்து 12 o'clock கிளம்பணுமா, இப்போ வந்து 6:30 ஆக போகுது. ஒரு 6.5 hours, 320 kilometers. ரோடு பார்த்தோம்னா வந்து பெங்களூர் டு ஒஸ்கோட் வரைக்கும் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். சிட்டி லிமிட்குள்ளே வர்றதுனால அதை தாண்டிட்டோம்னா வந்து நல்லாயிருக்கும். பட் ஒஸ்கோட்டேலேருந்து கோலார் வரைக்கும்னு நினைக்கிறேன் நிறையா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது. பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை, இருந்தாலும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். அது தாண்டி வந்து சித்தூர் வரைக்குமே சூப்பரான ரோடு. சித்தூர் டு ராணிப்பேட் உள்ளே வர வரைக்கும் 2 lane ரோடாக இருக்குது. சித்தூர் இல்லை, கொஞ்சம் ராணிப்பேட்டில் வந்து அந்த சித்தூர் ஆந்திரா ரோடு பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் 2 lane இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா. மற்றபடி அது ஓகே தான், நல்ல ரோடு தான். பட் 2 laneன்றதுனால டிராஃபிக்காக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இடத்துல மட்டும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அங்கேயும் போகுது. அதை தாண்டிட்டோம்னா ராணிப்பேட் டு சென்னை வந்து அகெயின் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. பீக் டைமில் வந்தால் அந்த டீவியேஷன் வர இடத்துலலாம் வந்து டிராஃபிக் ஆகும். ஸோ அதான் பெட்ரோல் பார்த்தோம்னா வந்து எங்களுக்கு அரௌண்ட் 30 liters வந்துச்சு. அப்புறம் மைலேஜ் வந்து 17. இது வந்து சியாஸ் பெட்ரோல், மாருதி சுசுகி சியாஸ் பெட்ரோலுக்கு. ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சென்னை டு பெங்களூர் ரோட் ட்ரிப் வீடியோவும் வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.